தற்போதைய அண்மை செய்தி. தென்மேற்கு பருவமழை நாளைய துவங்க சாதகமான சூழல் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி, இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்த அறிக்கை குறித்து சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து வெயில் அடித்துக்கூடிய சூழலில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் ஒரு சூழல் இருக்குது. அதே போல தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் வருகின்ற 19ஆம் தேதி, அதாவது நாளை அந்தமான கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை உருவாக சாதகமான சூழல் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை நாளை 19ஆம் தேதி அந்தமான் கடல், தென்கிழக்கு மற்றும் வங்கக்கடலின் சில பகுதிகளில் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் தொடங்க சாதகமான சூழல் இருப்பதாகவும், இதன் காரணமாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது தமிழகத்தில் மிக அதிகமான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இந்த கடும் வெயிலின் காரணமாக தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது இன்னும் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ரங்கபாண்டி, தற்போது கேரளாவில் முன்கூட்டியே மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு அறிகுறி ஏதேனும் உள்ளதா? நாளை முதலே இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தொடங்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே தமிழகத்திற்கு வருகிற 20ஆம் தேதி வரை தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய சூழலில் தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. ரங்கபாண்டி, தகவல்களுக்கு நன்றி.